ப்ரொடியூசர் ஹாப்பியாக இருக்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன். ஏன்னா அவருக்கு கதையே தெரியாது, என்னை நம்பி விட்டார் டோட்டலாக. அந்த ஃப்ரீடம் வந்து காப்பாற்றணுங்கிறது முதல் நாள்லேருந்து ஒரு பயம் இருந்தது. பட் இன்னைக்கு சார் ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கிறாரு. நாளைக்கு நிறைய இடத்துல டிக்கெட்ஸ்லாம் ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் த கிரெடிட் டு செல்லா அண்ட் ஆர் என்டையர் டீம் ஒர்க் தான் சினிமா. ஸோ எல்லாரும் அவங்க வேலை வந்து சூப்பராக பார்த்துருக்கோம். அண்ட் எஸ்பெஷலி சாரா இஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். மீனு மிஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமா நடிக்கிறாங்க. ஸோ ஐஸ்வர்யா லக்ஷ்மி, டிஓபி சார் எல்லாருமே வந்து அவங்க ஒர்க் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்கள். ஐம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுவாங்கிறத நாங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். கட்டா குஸ்தி 2 ரிலீசிங் டுமாரோ. ரொம்ப நன்றி எல்லாருக்கும். ஒரு கனவு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எல்லாரும் தேங்க்யூ. நாளைக்கும் ஃப்ரம் த ரிலீஸ் இந்த ப்ரொடியூசருக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக தேங்க்யூ செல்லம் மாதிரி ஒரு ஸ்டோரி எடுத்து இவ்வளோ நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் மை டெக்னீஷியன்ஸ். எவ்ரிபடி ஹஸ் டன் அ பிரில்லியன்ட் ஜாப். ஆல் மை கோ-ஆக்டர்ஸ் ஃபேபுலஸ். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு ஃபேமிலியோட பார்ட்டாக, ஃபேமிலியில் யார் பெட்டர்னு சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நல்ல ஒரு டீம் எஃபர்ட்டுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். தட் இஸ் அ ஃபீலிங் ஃப்ரம் திஸ் ப்ரீமியர் ஷோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் ஆஃப் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. ஏற்கனவே ஆடியோ லான்ச்சில் கட்டா குஸ்தி 2 பற்றி நிறைய பேசிட்டேன். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் எல்லாரும் ப்ரெஸ் பார்த்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இந்த படத்தில் நடித்த எல்லாருமே படம் பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிது. எல்லாத்தோட ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, நாளைக்கு எல்லா தேட்டர்லேயும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், ஆல் ஷோஸ் ஆல்ரெடி ஃபுல் இன் ஆல் தேட்டர்ஸு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னலில் வித் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் இந்த படம் பிரமாதமாக வந்திருக்கு. நிச்சயமாக மக்கள் விரும்புவாங்க, குடும்பமாக போய் பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அது நாளைக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றி. படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் வந்து படம் பார்த்துட்டு வெளியே வந்தவங்க எல்லாருமே சொல்கிற ஒரே வார்த்தை, பாக்கியராஜ் சார் படம் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னாங்க. அதனால் செல்லாக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் அண்டு அப்ரிஷியேஷன். அதே மாதிரி படத்தில் நடித்த எல்லா க்ரூவும் ஒவ்வொரு கேரக்டரும் சூப்பராக பண்ணிட்டாங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க. இதை நிச்சயமாக மக்களும் விரும்புவாங்க. எஸ்பெஷலி இந்த சாரா குட்டி ரொம்ப நல்லா நடிச்சிட்டான். குட். வர்றது எல்லா கவலைகளையும் விட்டுட்டு நிம்மதியாக சிரித்து சந்தோஷமாக இருக்கிறது தான். இந்த நோக்கத்தோடு வரவங்களுக்கு இது அற்புதமான படம். ஸ்கிரிப்ட் பண்ணும்போது படிப்படியாக பில்டப் பண்ணி ஒரு பெரிய லாக் பண்ணுவோம். அந்த லாக்கில் அந்த லாக்கில் வரைய முடியாதுன்னு தான் இன்டர்வல் அப்படி பண்ணுவோம். அதுக்கப்புறம் எப்படி அந்த லாக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க, கடைசியில் ஒன்று சேரும்போது மறுபடியும் ப்ராப்ளம் வந்து செமி கன்வெர்ட் பண்ணி அப்புறம் கிளைமேக்ஸில் எப்படி அதான் ஃபார்முலா. ஆனால் இந்த படம் முதல்ல கிளைமேக்ஸை பிடிச்சிட்டாங்க. என்ன கிளைமேக்ஸ் பண்ணணும்னு பிடிச்சிட்டாங்க. அதுக்கான பில்டப்பு முதல்ல வந்து என்னென்ன வேணுமோ அதை அங்கேருக்காக கொண்டு போயிட்டு கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் கொண்டு வராங்க. அதனால் பார்க்குற நமக்கு எந்த ஸ்ட்ரெயினும் இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கணும் அப்படி இப்படிமான நிம்மதியாக உட்காந்து மனசார வெகுளித்தனமாக ஜாலியாக பார்த்தோம்னா விலகலன்னு இருக்கும். ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லோரும் வாய் விட்டு ஜாலியாக சிரிக்காங்க. என்டர்டைன்மெண்ட், ஃபுல் என்டர்டைன்மெண்ட்டு. இந்த குஸ்தியை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அது குடும்ப குஸ்தி, ஒரு குடும்பத்தோடு குஸ்தி பார்க்குறது சந்தோஷமாக இருக்குது. ப்ரொடக்ஷனு, ஹீரோ, டேரக்டரு எல்லாம் பாராட்டினா அத்தனை பாராட்டு. அத்தனை பேரும் சின்சியராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு நகைச்சுவைக்கு ஒரு உதாரணமான படமாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். கட்டா குஸ்தி படம், கட்டா குஸ்தி பார்ட் 2 பார்த்துட்டு வெளியில் வந்திருக்கோம். படம் நடிக்கும் போதே எனக்கு தெரியும் இப்படி ஒரு ரிசப்ஷன் இருக்கும் அப்படின்னு என்னோடய கேரக்டருக்கு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இப்போ படத்தை என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லா
குடும்பத்தோட வந்து ஃபன் பண்ணிட்டு போகிற மாதிரி ஒரு படம் எடுத்துக்கிட்டோம். ஸோ ப்ளீஸ் எல்லாரும் தேட்டருக்கு வரணும். இந்த கட்டகஸ்டி 1 கொடுத்த ஆதரவை விட டபுள் ட்ரிபிள் மடங்கு எங்களுக்கு இந்த படத்துக்கு கொடுக்கணும். செஞ்சு படம் பார்த்துட்டு எங்களை ப்ளீஸ் கெட் பேக் டு மீ வித் கமெண்ட்ஸ். வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக இருக்க போது கண்டிப்பாக அந்த படம். ஏன்னா வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஐஸ்வரி கணேஷ் சாரும் விஷ்ணு விஷால் தேவரும் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேரக்டர் செல்லா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கோம். இந்த செகண்ட் பார்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது படத்தில். ஃப்ரம் தி பாட்டம் டு எண்டு வரைக்கும் படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குது. மியூசிக்லேருந்து எல்லாருமே. அண்ட் ஐஸ்வர்யா ஹீரோயினியாக இருக்கட்டும், விஷ்ணு விஷால் பிரதர், படத்தோடைய கண்டென்ட்டு எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஒரு சின்ன மெசேஜ் ஓரியன்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தோடைய மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் அந்த படம் இருக்குன்றது கண்டிப்பாக இந்த படம் பார்த்து எல்லாருமே சொல்லுவீங்க. ஹாப்பி எனக்கு வேல்ஸ் இன்டர்நேஷ்னலில் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர். விஷ்ணு விஷால் பிரதர் வந்து படங்கள் சூஸ் பண்ணுறதும் கதையை சூஸ் பண்ணுறதுமே ரொம்ப செலக்டிவாக இருக்கும். ஸோ இந்த படம் அந்த வகையில் இதுவும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப என்டர்டெய்னிங் படமாக ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். டெஃபினட்டாக. தேங்க்யூ. வணக்கம். ஒன்ஸ் அகெயின் இன்னொரு படத்தோட இப்போ கான்சிட்டி ப்ரீமியர் முடித்த மாதிரி இருந்தது. அதுக்குள்ளே வெட்டா குஸ்தி இன்னொரு படம் எனக்கு ரிலீஸ் ஜூலை 3 ப்ரீமியர்லேருந்து இப்போ தான் வெளியே வந்தேன். ரொம்ப அருமையாக ரிசீவ் பண்ணாங்க எல்லாருமே. வழக்கம் போல் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் செகண்ட் ஹாஃபுக்கு அரங்கமே அதிர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. ப்ரீமியர் மாதிரி இல்லை, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ மாதிரி இருந்தது. ஸோ இந்த படத்துக்கும் வழக்கம் போல் உங்களுடைய பெரிய ஆதரவு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னோடய குழந்தைங்களையும் நான் கூப்பிட்டு வந்தேன் படம் பார்க்குறதுக்கு. அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து இது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு செலிப்ரேஷன் ஃபிலிம். படத்துடைய பெரிய வெற்றிக்கு அப்புறமா கண்டிப்பாக இந்த சக்ஸஸ் மீட் ஏதாவது ஒன்று வைப்பாங்க. அதில் இன்னும் விலாவாரியாக நான் தேங்க்ஸ் அங்கே சொல்கிறேன். இருந்தாலும் இந்த படம் இந்த நேரத்தில் வெற்றி அடையிறதுக்கான இந்த அறிகுறி இவ்வளோ கிளியராக தெரிகிற இந்த சந்தோஷமான தருணத்தில் ஜூலை 3 நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. அதை கண்டிப்பாக தேட்டரில் கூட்டமாக போய் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தில் நடித்த பணிபுரிஞ்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், என்னுடைய அசிஸ்டன்ட்ஸ், என்னோடய மியூசிக் ப்ரோக்ராமர்ஸ், என்னுடைய கூட பணிபுரிஞ்ச எல்லாருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கெட்டா குஸ்தி 2 ப்ரீமியருக்கு வந்திருக்கேன். அண்ட் சினிமா சொல்லணுன்னா சூப்பராக இருக்குது. நல்ல காமெடி, நல்ல ட்ராமா, நல்ல என்டர்டெயின்மெண்ட். எல்லாருமே வந்து ஃபேமிலி கூட வந்து இது பார்க்க முடியும், என்ஜாய் பண்ண போகிறீங்க. செல்லா சாரோட டைரக்ஷன் சூப்பர், பரத் அவங்களோட எடிட்டிங் சூப்பர், ஷான் சாரோட மியூசிக் செம்ம இருக்குது. அதுக்கு மேலே எல்லா ஆக்டர்ஸும், விஷ்ணு விஷால் சார், ஐஸ்வர்யாஜி எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபேமிலி கூட வந்து இந்த மூவியை என்ஜாய் பண்ண முடியும், கேரண்டி நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாருமே ஜூலை 3 தியேட்டருக்கு வாங்க, சினிமா பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ரீசெண்ட்லி நிறைய ப்ரீமியர்ஸ் நான் வந்து பேசியிருக்கேன், ரிவ்யூ கொடுத்துருக்கேன் எல்லா படத்துக்கும். பட் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் திருப்பி ஒரு ஆன் ஸ்க்ரீனில் ஒரு 70 mm பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருந்தது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி தட் இது ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி தான் இருக்குது. எனக்கு திருப்பியும் ஒரு நடிக்கிறது ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ரொம்ப வருஷம் கழிச்சு. பிகாஸ் படத்துலேயே கட்டா குஸ்தி 1லேயே அதுதானே, கட்டா குஸ்தி 2லேயும் அதுதானே. மேரேஜ் ஆனாலும் சரி, நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தானே அந்த கீ பாயிண்ட்டே. ஆக்சுவலி நான் வந்து யாருக்கும் தெரியாமல் திருடுகிறாய். இது நான் எதுக்கு சொல்றேன்னா, விஷ்ணு விஷால் சார், நீங்க வந்து தமிழ்நாட்டோட பெண்கள் மனசு, தமிழ்நாடுன்னு கிடையாது, இந்த படம் பார்க்குற எல்லா பெண்களோட மனசு நீங்க இந்த மாதிரி தான் திருடிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு படம் பார்த்து ஐ வாஸ் வெரி 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 ஹாப்பி. ஐ வாஸ் லைக் ஜம்பிங். ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக இட் இஸ் அ பிளாக் பஸ்டர். இட் வில் பி அ மெகா பிளாக் பஸ்டர். ஏன்னா பெண்களை தூக்கி நீங்கள் இங்கே வைக்கிறீங்க தெரியுமா. எல்லா வீட்லேயுமே பெண்கள் வந்து சந்தோஷமாக இருக்கணும். அவங்களோட என்ன சொல்கிறது, அவங்க எது சாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை சாதிக்கணும்.
அப்படி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ஹாப்பினஸ் இருக்கும், வெற்றி இருக்கும், லக்ஷ்மி இருக்கும், எல்லாமே இருக்கும். விவி சார், விஷ்ணு விஷால் சார், நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க கொஞ்ச நாள் முன்னாடி, பிகாஸ் யூ ஹாவ் தட் ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அண்ட் நிறைய பேர் வந்து ஏதோ கஷ்டம் கொடுக்குறாங்க, கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொன்னீங்க. அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபீல் பண்ணுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பிகாஸ் பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரதான் செய்யும். இட் வில் கம். நீங்கள் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க டுவர்ட்ஸ் விமன். ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் ஃபிலிம் கொடுத்துருக்கீங்க. இட் இஸ் அ பிளாக் பஸ்டர். கண்டிப்பாக இட் இஸ் அ பிளாக் பஸ்டர். ஸோ பேசுகிறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க, அமுக்குறவங்க அமுக்கிட்டு தான் இருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறையா படங்கள் எடுக்கணும், விமனுக்கு சப்போர்ட் பண்ணுற நிறையா படங்கள் எடுக்கணும். அண்ட் ரைட்டர்ஸ் எல்லா பெண்களுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நிறையா எழுதுங்க பெண்களுக்காக. கண்டிப்பாக எல்லாமே பிளாக் பஸ்டர் ஆகும். இந்த படத்தில் வந்து எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நடக்கிற விஷயங்கள்லாம் செம்மையாக கனெக்டிவாக இருந்தது. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூ வில் என்ஜாய் இட். தேர் இஸ் a lot of surprises. நடுவில் பேக்கேஜஸ், ரம்யாக்ஷன் மேம் வந்து பயங்கரமான பேக்கேஜ். அவங்க வந்து we loved her presence over there. And second half வந்து full fun, full entertainment. You all will love it. ஆக்சுவலி படத்தில் வந்து 3 ஹீரோயின்ஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ்வர்யா மேம், அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஒன் நம்ம மீனு மேம், மோக்ஷா மேம், அண்ட் தேர்ட் யார் தெரியுமா? தேர்ட் வந்துட்டு தாரா. ஷீ ஹேஸ் நெயில்ட் த பர்ஃபார்மன்ஸ். அவங்க தான் பார்த்த ஃபிலிம் ரொம்ப பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஃபியூச்சரில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஹீரோயின் ஆவாங்க. ஷீ இஸ் டன் ஸோ வெல். ஐஸ்வர்யா மேம் பற்றி சொல்லணும்னா ஷீ இஸ் வெரி டவுன் டு ஒர்க். நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த டைம்லாம் எவ்ரி ஒன் ஹேஸ் லாட் ஆஃப் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்டஃப், பட் ஈவன் ஷீ இஸ் வெரி டவுன் டு ஒர்க். ஷீ சப்போர்ட்ஸ் எவ்ரி ஒன். ஷீ டாக் டு மீ வெரி 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 வெல் அண்ட் யூனோ என்கரேஜிங். அண்ட் ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகுது எங்களுக்குள்ள. நான் வந்து செல்லா ஐயா சார் பற்றி சொல்லி ஆகணும். படத்தில் வந்து படம் பண்ணும்போதே இது வந்து சின்ன ரோல் தான் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு என்னன்னா, எனக்கு சாரோட டிரெக்ஷனில் இருக்கணும், விஷ்ணு விஷால் சார் அண்ட் ஐஸ்வர்யா சார் அவங்க ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணணும். பிகாஸ் கட்டா குஸ்தி பார்ட் 1ஓட மிகப்பெரிய ஃபேன் தான். கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். இது சின்ன ரோல்னாலும் பரவாயில்ல சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணேன். பட் சாரே சொன்னார் நான் உங்களுக்கு பெரிய ரோலாக அதுக்கப்புறமா தரேன் அப்படின்னாரு. ஸோ ஐ ரியலி ஃபீல் ஹாப்பி. எனக்கு அந்த அளவுக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஜாரா பற்றி சொல்லணும்னா ரொம்ப மரியாதை ரொம்ப ஜாஸ்தி தராங்க. இப்போ இருக்கிற பிள்ளைங்க இந்த மாதிரி வளர்க்கணும், பேரண்டிங் இந்த மாதிரி இருக்கணும். வெரி போல்டு. இந்த மாதிரி குழந்தைங்க ரொம்ப போல்டாக இருக்கணும். ஸோ என்னை வந்து தாரத்தப்பட்ட அண்ட் மீகாமன் அந்த டைமில் வந்து அவங்க பார்த்துக்க வாய்ப்பே கிடையாது. பட் ஷி ரெகக்னைஸ் மீ அண்ட் ஷி கேம் அண்ட் ஸ்போக் டு மீ. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நான் கேட்டப்போ நான் அவங்களை வந்து கருப்பு மூவியில் வந்து அது இடிக்கிறது சீன் அது பார்த்தேன். அதை வச்சு ரெகக்னைஸ் பண்ணாங்க. அப்புறம் அது 29 ஃபிலிமில் அந்த டான்ஸ் அதை வச்சு ரெகக்னைஸ் பண்ணாங்க. ஐ வாஸ் ரியலி டச் அண்ட் மூவ். ஆடியோ லான்ச்சில் பேசும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுங்க. ஏன்னா சின்ன குழந்தை, அவங்களுக்கு தெரியாத ரெஸ்பெக்ட் she will grow for sure. And overall sir, Vishnu Vishal sir, you're rocking on screen and off screen. ஐஸ்வரி சார், நீங்கள் 2 பேரும் இந்த காம்பினேஷன் விட்டுறாதீங்க ப்ளீஸ். இந்த மாதிரி நிறைய படங்கள் பண்ணுங்க. செல்லா சார் பார்ட் 3க்காக வெயிட்டிங். ஸோ இனிமேல் எவ்வளோ பார்ட் வந்தாலும் இதே ஹீரோ இதே ஹீரோயின் தான், வேற மாற்றத்துக்கு வாய்ப்பே கிடையாது. வேறு யாரும் இவ்வளோ பெஸ்ட்டும் பண்ண முடியாது. எல்லாருமே தியேட்டரில் வந்து பாருங்கள் July 3rd. தேங்க்யூ ஸோ மச். யூ வில் லவ் இட். தேங்க்யூ. எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது. பயங்கர ஃபன், பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸ் இருந்த எல்லாருக்குமே அந்த ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்து மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தியேட்டரில் வந்து பார்த்து எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டில் I can't come out of it. My first debut Tamil film, and that too as a Malayali character, which I am not. The way it is shown in the film Gatta Gusti 2. Gatta Gusti was such a favorite film of mine. I love the movie Gatta Gusti.
when I still can't believe I am a part of Gattagusti 2, the movie which has such beautiful social value, social system, and especially second part was so exciting. All, not a single scene was a boring one. Each and every scene we enjoyed, and each character was so real. Thanks to the director for making the movie and the entire directorial team. And from Vishnu sir just nailed it as usual. And Aishwarya ma'am, this time even she performed that. I mean, she's a wonderful actor, acting as well as her the performance, stunts, each and every actors. And I'm so grateful that I got to share screen with such big actors in Tamil. Thank you so much. Zara was, yes, she was the hero of Gattagusti 2. I actually, Meenu Miss and Zara almost had all the scenes, and also Veera, Vishnu sir. So it was so fun. And the very first day, that dance sequence, my first day of shoot in Gattagusti 2 was the dance sequence. So being a fan of Vijay sir and I got that dance first day, it was very, I mean, fun, entertaining, and as well as, you know, I was so happy and lucky. Thank you so much. Probably I will learn more Tamil and I will speak more Tamil. Now I am so excited. Ella marundu poi Tamil. Next, definitely Tamil la pesuram. Thank you so much. Thank you to all the media friends. Thank you.